அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பொதுவாக மத்திய அரசாங்கம் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முந்தின தினம் பார்த்தோம்னா பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்க தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. மத்திய அளவில் பார்க்குறப்ப மாநிலங்கள் அளவில் பார்க்குறப்ப முதல் முறையாக தமிழக அரசாங்கம் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு, கடந்த 5 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி எந்த அளவில் இருந்திருக்கு, தமிழகத்தோட முக்கியமான துறைகளாக இருக்கக்கூடிய உற்பத்தி துறை, விவசாயம், நமக்கு சேவைத்துறை, இவங்கெல்லாம் எப்படி என்ன ஸ்டேட்ல இருக்காங்க அப்படிங்கிறதுல நமக்கு டீப்பாக ஸ்டடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, என்ன மாதிரியான சவால்களை தமிழகம் வரக்கூடிய ஆண்டுகளில் சந்திக்கலாம், அதை தவிர்த்து அந்த சவால்களையும் தாண்டி எப்படி நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போகலாம், அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறத பார்த்தோம்னா உலகளாவிய அளவில் ரியல் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா 3.3%. இந்திய அரசாங்க அளவில் பார்க்குறப்ப 6 to 9% இருக்கு. ஆனால் தமிழக அரசாங்கம் கான்ஸ்டன்ட்டாக ஒரு 8.3% க்ரோத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? 8.33% க்ரோத் அப்படிங்கிறது தமிழகத்தால் இருக்கு. அதற்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறத ரெடி பண்ணது யார், இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய மாநில திட்டக்குழு தான் இந்த ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 2.7 லேக். சரிங்களா? இந்த லட்சம் கோடி இல்ல 2.78 லேக். அதே மாதிரி இந்தியாவோட சராசரி தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1.69 லேக்ல இருக்கு. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா இந்தியாவை விட தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவோட ஜிடிபி growthல தமிழ்நாடோட பங்களிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9.21% இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட இந்த உற்பத்தி துறை இதெல்லாம் சார்ந்து பார்க்குறப்ப இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது 9.21% இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட நாமினல் growth அப்படிங்கிறது 13.71% இருக்கு. ரியல் growth அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8.33% இருக்கு. அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். தமிழக அரசாங்கம் 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை அடையணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டா இலக்காக வச்சிருக்காங்க. இதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னா தமிழ்நாடு வரக்கூடிய ஆண்டுகளில் 12% வளர்ச்சியை, ஒரு ஆண்டிற்கான வளர்ச்சி அப்படிங்கிறது 12% இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கிராஜுவலா டிக்ளைன் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 66.4% இருக்கு 2021. இதுவே 2036 வரப்ப இது 63.6% தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. கிராஜுவல் டிக்ளைன் அப்படின்றத அதை தான் மீன் பண்றாங்க. அப்ரப்டா உடனே கம்மியாகாம கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட டெமோகிராஃபிக் டிரான்சிஷன், அதாவது தமிழ்நாட்டில் ஓல்டேஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாகிறப்ப ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கம்மியாகும். அதுதான் அந்த ரிலேஷன். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மாநில வர்த்தக மற்றும் வேளாண்மை வளர்ச்சி 2030க்குள் 100 பில்லியன் வர்த்தகத்தை கடந்து பொருளாதார இலக்கை அடைய மாநிலம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டி பார்க்குறப்ப நம்ம எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஸ்டேட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் வைஸ் பார்க்குறப்ப குஜராத், மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தான் இருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்போர்ட்டை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $100 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதுக்காக? இந்த $1 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகள் பார்த்தோம்னா ரூரல் பீப்புளோட எம்ப்ளாய்மெண்ட்ல ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. கிட்டத்தட்ட 41.1% மக்கள் கிராமப்புற வேலைத்துறையில முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுறாங்க. சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூரல் ஒர்க் ஃபோர்ஸில் 41.1% ஆஃப் த பீப்புளை எம்ப்ளாய் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் விதைகள், நிலக்கடலை, கரும்பு இதனுடைய உற்பத்தி திறன்ல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு பார்த்தோம்னா முதல் இடத்துல இருக்கு. மக்காச்சோளம் 2ஆம் இடத்துல இருக்கு. அடுத்தது நெல்லோட உற்பத்தி திறன்ல 3ஆம் இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பணவீக்கம் அப்படிங்கிறது
தமிழ்நாட்டில் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், ஓகேங்களா, சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது 4.8% இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட பணவீக்கம் அப்படிங்கிறது 4.8%, நார்மல் பணவீக்கம் அப்படிங்கிறது 4.85% இருக்கு. இதை கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டோட பணவீக்கம் அப்படிங்கிறது 5.7% இருக்கு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சரியா? சோ சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு 4.8ல. ஆனா சாதாரண பணவீக்கம் அப்படிங்கிறது 5.7% இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த 5.7% நமக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருக்குன்றத பார்த்துருந்தோம். சரியா? 5.7%. இதுல ரூரல் அர்பன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அர்பன்ல பார்த்தோம்னா 4.5% இருக்கு, ரூரல்ல பார்த்தோம்னா 5.4% இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது சமூக நல திட்டங்களுக்காக தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா 2023-24 1,15,644 ரூபாய் 644 கோடியை வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலா நம்ம சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்க்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதனால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த பாவர்ட்டி ரேட் அப்படிங்கிறது 2005ல பார்த்தீங்க அப்படின்னா 36.54% இருந்திருக்கும். அது இப்போ கரண்ட் ரேட்ல பார்த்தீங்கன்னா 2022-23ல பார்த்தீங்கன்னா 1.43% இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படிங்கிறத அடைஞ்சுக்கிட்டே வரும். ஓகேங்களா? டெமோகிராஃபிக் டிரான்சிஷனை நோக்கி நகர்ந்துட்டே வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா முன்னொரு முக்கியமான ஒரு டெர்மினாலஜி கொடுத்துருந்தாங்க, எபிடெமாலஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி. அதாவது எபிடெமாலஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்து நம்மளோட பாப்புலேஷன் கம்யூனிகபிள் டிசீஸ்ல அஃபெக்ட் ஆகிறதுல இருந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிறது தான் இந்த எபிடெமாலஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழகத்தில் அந்த எபிடெமாலஜிக்கல் டிரான்சிஷன் அப்படிங்கிறது இருக்கிறதாக நமக்கு மாநில திட்டக்குழு அவங்களோட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ முக்கியமான கண்டுபிடிப்புகளை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு பெரிய டாக்குமெண்ட். அந்த பாலிசி நோட்டில் அந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியாவில், ஸோ அந்த எக்கனாமிக் சர்வேல என்ன முக்கியமான அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அது தனியாகவே ஒரு வீடியோவாக பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது ஆஃப்லைனில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மார்ச் 16ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நமக்கு நடக்க போகுது. ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாடசாலை பிளாட்ஃபார்மில் டெஸ்ட் நடக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.